எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகமதி. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ்க. இன்று அதிகாரம் 3 நீத்தார் பெருமையிலிருந்து மேலும் 2 திருக்குறளின் பொருள் விளக்கம் பார்க்கலாமா? அதிகாரம் 3 நீத்தார் பெருமை, குறள் எண் 25. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலுங்கரி. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலுங்கரி. ஐந்தவித்தான் அப்படின்னா 5 புலன் ஆசைகளை வென்றவன் அப்படின்னு அர்த்தம். அவனுடைய ஆற்றல், ஐந்தவித்தான் ஆற்றல். அகல் அப்படின்னா அகன்ற அப்படின்னு அர்த்தம். விசும்பு அப்படின்னா அந்த விசும்புங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே அந்த பொருள் பார்த்துருக்கோம், வானம். அகன்ற வானத்தின் கோமான், கோமான்னா அரசன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அகன்ற வானத்தின் அரசன் அப்படின்னா அதாவது வானத்தில் அப்படின்னா வானத்தில் உள்ள தேவர்களுக்கெல்லாம் அரசன். இந்திரனே, அந்த அரசனான இந்திரனே, சாலுங்கரி. சாலும் அப்படின்னா போதுமான, கரி அப்படிங்கிறது இங்கே சான்று. அவரே போதுமான சான்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதற்காக? ஐந்தவித்தானோட ஆற்றலை இந்திரனோட பதவிக்கு ஈடாக இங்கே சொல்கிறாரு அப்படின்னா, இந்திரன் அப்படிங்கிறது அது ஒரு பதவி. தேவர்கள் எல்லாருக்கும் அவர் அரசன். ஸோ இந்த தேவர்கள் எல்லாருக்கும் அரசனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் புலன் ஆசையை வென்று பெருந்தவத்தை மேற்கொண்டு தான் வர முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த தேவர்களில் ஐம்பூதங்களும் உள்ளடக்கம் இல்லைங்களா? அந்த ஐம்பூதங்களையும் அடக்கி ஆள்பவராக இந்திரன் இருக்க வேண்டும். ஸோ அவரோட ஐம்புலன்களையும் அடக்கி இருக்கணும், ஐம்பூதங்களையும் அடக்கி ஆள்ற திறமை வேணும் அப்படின்னு சொன்னால் ஐம்புலன்களை அடக்கி ஆண்டாதான் வர முடியும். ஸோ ஐம்புலன் அடக்கிறவருக்கு சான்றா இந்திரனை சொல்லியிருக்காரு. ஐம்புலன் ஆசையை அடக்குதல் என்பது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நம்மளோட உடம்பு எடையை குறைக்கிறதுக்காக சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றோன்னு வச்சுக்கோங்க. அதில் நமக்கு பிடிச்ச பொருள் அங்கே இருக்குது, அதை நம்ம சாப்பிட்டா நம்மளோட உடல் எடை கூடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு சில சமயம் நம்மளோட ஆசையை அடக்க முடியாமல் நம்ம எடுத்து சாப்பிட்ருவோம் இல்லைங்களா? இது ஒரு ரொம்ப சிறிய விஷயம்தான். ஆனால் அந்த விஷயத்தை நம்மளால் அடக்க முடியாமல் சில சமயங்களில் நம்மளை மீறி சாப்பிட்ருவோம். இது உடல் எடையை குறைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும். இது மாதிரி நம்ம ஒரு குறிக்கோள் வச்சுட்டு அதுக்கான முயற்சிகள் பண்ணும்போது சில சமயம் நம்மளோட புலன் ஆசையை அடக்க முடியாமல் அந்த முயற்சியிலேருந்து பின்னடைவு அடைஞ்சிருக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயத்துலேயே நம்ம எவ்வளோ கடின முயற்சி எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா ஐம்புலன் ஆசைகள் அனைத்தையுமே அடக்கணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டமான விஷயம் அது. அது செய்வது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. அந்த மாதிரி ஐம்புலன்களை அடக்குபவர் வானுலக அரசன் இந்திரனுக்கு ஈடாக இருப்பார் அப்படிங்கிறதான் இங்கே அவர் சொல்லியிருக்காரு. என்னோட பொருள் கவிதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஐம்புலன் ஆசை அடக்க பெருவான் வல்லமை வானுலக அரசன் போன்று. ஐம்புலன் ஆசை அடக்க பெருவான் வல்லமை வானுலக அரசன் போன்று. இதோட பொருள் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த திருக்குறளின் பொருள் விளக்கம் பார்க்கலாமா? அதிகாரம் 3 நீத்தார் பெருமை, குறள் எண் 26. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். செயற்கரிய அப்படின்னா அரிய செயல் செய்வாராம் யார்? பெரியவர். அது அப்படி செய்ய முடியாதவர் சிறியவர் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காரு. செயற்கரிய செயல் அப்படிங்கிறது இங்கே நீத்தார் பெருமையில் சொல்லியிருக்கிறதுனால ஐம்புலன் ஆசையை அடக்குதல் தான் சொல்கிறாரு. அப்படி ஐம்புலன் ஆசை அடக்குதல் என்பது செயற்கரிய செய்யலாம், அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை, அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி செய்கிறவங்க பெரியவர்கள், அதை செய்ய முடியாதவர்கள் சிறியவர்கள். புலன் ஆசையை அடக்காமல் அப்படியே விட்டுவிடுவது என்பது எளிதான செயல்தான். அப்படி எளிதான செயல் செய்கிறவங்க சிறியவங்க, அதை அடக்கி ஆள்பவர் பெரியவர். இதோட பொருள் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்.
என்னோட பொருள் கவிதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிகரற்ற செயலை புரிபவர் பெரியோர், செய்ய இயலாதவர் சிறியோர். நிகரற்ற செயலை புரிபவர் பெரியோர், செய்ய இயலாதவர் சிறியோர். இதோட பொருள் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் 2 திருக்குறளின் பொருள் விளக்கத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.